மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு லேசான தடியடியும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்து அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் காதரிடம் கேட்கலாம். காதர், போலீசின் இந்த தடியடிக்கு பிறகு தற்பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க காதர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வலியுறுத்தியும் உடனடியாக மத்திய அரசு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பலரும் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் உள்ளிட்டவரெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அறவழியான போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிவாசலில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் பேரணி, இதேபோல் மந்தையம்மன் கோயில் முன்பு ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவெல்லாம் நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக சற்று முன்தினம், அதாவது சுமார் ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்பு இந்த மந்தையம்மன் கோவில் திடலிலிருந்து சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து காலையிலிருந்து போராட்டங்கள் தான் நடைபெற்று வருகிறது. அதேமாதிரி இதுக்கு மேலும் ஊர்வலம் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதிக்க முடியாது என்று கூறியிருந்தனர். இதை தொடர்ந்து அவர்கள் அந்த கோயில் முன்பு வந்து அமர்ந்து தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பினர், கோஷங்களும் எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்தும் ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரி தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போ ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் அங்குள்ளவர்களிடம் கூறினர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் இளைஞர்கள் எழுப்பத் தொடங்கினர். இதனால் இந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக காட்சியளிக்க தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்த கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் திரைப்பட இயக்குனர் கௌதமன் உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்தனர். இதன் காரணமாக இங்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகரித்தது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்ட களங்களில் ஈடுபட்டனர். இதேபோல் திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைப்பட நடிகர்களும் சிலர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருந்தனர். இதன் காரணமாக ஒரு கட்டுக்கடங்காத சூழ்நிலை, ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. கூட்டமும் அதிகரிக்க தொடங்கியது. இதனால் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக தொடங்கவே போலீசார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்கினர். இது உச்சநீதிமன்றத்தில் விதிக்கவுள்ள தீர்ப்பு, இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனுமதிப்பது என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே கலைந்து செல்லுங்கள் என்று கூறினார். மேலும் இங்குள்ள அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நகலை கிழித்து எறியும் போராட்டத்திலும் ஈடுபட்டதனால் பதட்டம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் நீண்ட நேர பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாத நிலையில் தடியடி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். இயக்குனர் கௌதமனை வலுக்கட்டாயமாக பிடித்து தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதால் அங்குள்ள இளைஞர்கள் கடுமையான தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினர். இதனால் வாலிபர்கள் மீதும் போலீசார் தடியடி நடத்தினர். போலீசாரின் தடியடியில் வாலிபர்கள் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் ஆளுக்கு ஒரு திசையில் சிதறிக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது. மேலும் இங்கு அந்த செய்திகளை காட்சிப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஒளிப்பதிவாளர் சிலரும் அந்த போலீசாருடைய தடியடியில் தாக்கப்பட்டது நமக்கு இது காண முடிந்தது. இது ஒரு பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவியதால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோரை 3 வாகனங்களில் காவல்துறையினர் அழைத்து சென்றனர். மேலும் இந்த பகுதியில் வாலிபர்கள் கூடாமல் இருக்க தொடர்ந்து யாரையும் நிற்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து காண முடிகிறது. இதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. இருப்பினும் கூட அந்த இளைஞர்கள் நாங்கள் போராட்டம் நடத்தவில்லை, வழக்கம் போல் தான் நின்று கொண்டிருக்கின்றோம், அதனால் எங்களை கைது செய்யக்கூடாது, எங்கள் மீது தடியடி நடத்தக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் இந்த பகுதியில் தற்பொழுது தடியடி நடைபெற்றதால் மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கவும், வேறு ஏதும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட அவ்வப்போது போலீசாருக்கும் இங்குள்ள இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் இடையே தொடர்ந்து அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டே தான் வருகின்றது. தற்பொழுது கூட 2 வாலிபர்கள் இந்த வேனில் போலீசார் கைது செய்து ஏற்றி வைத்திருக்கிற காட்சியை தான் காண முடிகிறது. இதேபோல் காவல்துறை வாகனங்களை முற்றுகையிட்டு போராட்டங்களிலும் தொடர்ந்து வாலிபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வாலிபர்களுடைய இந்த தொடர் போராட்ட களத்தால் அவனியாபுரம் பகுதியானது எங்கு தாரத்திலும் ஒரு போர்க்களமாகத்தான் காட்சியளிக்கின்றது. ஏற்கனவே இருந்த காவல்துறையினரோட மேலும் காவல்துறையினர் மதுரை நகரிலிருந்து வரவழைக்கப்பட்டு அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டு தற்பொழுது இங்கு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டமானது கட்டுக்குள் உள்ளது.